அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம சேனலில் மனித உணர்வுகளுக்கு மதிப்பு இருக்கா என்ற சமூக விழிப்புணர்வு சிறுகதையை பற்றி பார்க்க உள்ளோம். அதாவது ஒரு சராசரி மனிதனின் உணர்வுகள் மிகவும் மதிப்புமிக்கவை. அவை பணமோ பொருளோ மற்றும் ஆடம்பர வாழ்க்கையோ தீர்மானிக்கக்கூடாது. அதை அவன் செய்யும் செயல்திறன் மற்றும் அவன் குண அதிசயங்கள் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும். இதை மையமாக வைத்து ஒரு சிறு கதையை நம்ம சேனலில் இன்று பார்க்க உள்ளோம். வாருங்கள் கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் பாபு என்ற ஒருவன் இருந்தான். அவன் பொருளாதார வகையில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தான். ஆதலால் அவ்வூர் மக்கள் அவனை ஏளனமாக பார்த்தனர். ஒரு மனிதனுக்கு சராசரியாக கிடைக்க வேண்டிய மரியாதை மதிப்பும் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆதலால் அவன் மனமுடைந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். நாளடைவில் ஊர் மக்கள் நடந்து கொள்ளும் விதமும் அவனுக்கு பிடிக்கவில்லை. இவன் வாழ்வதையே பாரமாக நினைக்க தொடங்கிவிட்டான். ஒரு நாள் ஊர் நாட்டாமையிடம் சென்று இவனுடைய மனக்குமுறல்களை கூறினான். அதற்கு அவ்வூர் நாட்டாமை, தம்பி பொறுமையாயிரு, இதற்கு காலம் பதில் சொல்லும் என்று சொல்லி அவன் மனதை தேற்றி அனுப்பினார். ஒரு நாள் நாட்டாமை ஊர் மக்கள் அனைவரையும் கிராம சபைக்கு ஒன்று கூடும்படி கூறுகிறார். ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள். ஊர் மக்கள் அனைவருக்கும் நாட்டாமை ஏன் ஒன்று கூட சொன்னார் என்று அறிய ஆவல். நாட்டாமை வருகிறார். வந்தவுடன் அவர் பையில் இருக்கும் புதிய 500 ரூபாய் நோட்டை எடுத்து மக்களிடம் கேட்கிறார். இந்த ரூபாய் நோட்டை இங்கு உள்ள ஒருவருக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். யாருக்கு வேண்டும்? வேண்டும் என்கிறவர்கள் கையை உயர்த்துங்கள் என்று கூறுகிறார். அங்குள்ள மக்கள் அனைவரும் கையை உயர்த்துகிறார்கள். அப்பொழுது அவர் அந்த நோட்டை நன்றாக கசக்கி எரிந்து விடுகிறார். எரிந்துவிட்டு பின்னர் கையில் எடுத்து திரும்ப கேட்கிறார். இப்போ கூறுங்கள், இந்த நோட்டு யாருக்கு வேண்டும் என்று. அப்பொழுதும் மக்கள் அனைவரும் தனக்கு வேண்டும் என்று கையை உயர்த்துகிறார்கள். மறுபடியும் நாட்டாமை அந்த நோட்டை கீழே போட்டு செருப்பு காலின் அடியில் வைத்து நன்றாக நசுக்குகிறார். நசுக்கி அழுக்காக்கிவிட்டு திரும்பவும் கேட்கிறார். இப்போ கூறுங்கள், இந்த நோட்டு யாருக்கு வேண்டும் என்று. அப்பொழுதும் மக்கள் அனைவரும் தனக்கு வேண்டும் என்று கையை உயர்த்துகிறார்கள். அப்பொழுது நாட்டாமை சிரித்து கொண்டே கூறினார், இந்த நோட்டை நான் கசக்கி எறிந்தேன், ஆனால் இதன் மதிப்பு மாறவில்லை. பின்னர் காலில் போட்டு அழுத்தி அழுக்காக்கினேன், அதன் பின்னும் இதன் மதிப்பு மாறவில்லை. ஆனால் நம்மில் சராசரியாக உலகும் ஒரு மனிதனுக்கு நாம் அன்றாடம் கொடுக்க வேண்டிய மரியாதை மதிப்பும் கொடுக்க தவறிவிட்டோம். இவன் வாழ்க்கை சுழற்சியில் கசக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அழுக்காக்கப்பட்டு விட்டான். இவனை நம்மில் உள்ள அனைவரும் தரம் தாழ்த்தி நடத்தினோம். இது தவறல்லவா என்று மக்களிடம் கேட்கிறார். ஊர் மக்கள் அனைவரும் தங்கள் தவற்றை புரிந்து கொண்டனர். புரிந்து வருந்தினார்கள். அதன்பின் அவனிடம் சராசரியாக நன்றாக பழகினார்கள். ஒரு மதிப்பும் மரியாதையும் அவனுக்கு கிடைத்துவிட்டது. இதுதான் இந்த கதையோட கருத்து. அதாவது ஒரு பணத்துக்கு இருக்கிற மரியாதை ஒரு மனிதனுக்கு கிடைக்கல. இப்போ ஒரு மனிதனுக்கு மரியாதை அப்படின்னாலே அவனோட காசு மற்றும் பொருள் மற்றும் ஆடம்பர வாழ்க்கை, இதைத்தான் எல்லாரும் பார்க்குறாங்க. பணம் இல்லையே அவன் பிணம் என்று அந்த பழைய பழமொழி இப்போ அன்றாட நடைமுறைக்கு ஒத்துப்போகிற மாதிரி மக்களாகிய நாம் வாழ்கிறோம். நன்றி, வணக்கம்.